வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இன்வொல்யூட் ஆஃப் எ ஸ்கொயர் எப்படி வரையுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்வொல்யூட்ங்கிறது an involute is the locus of a point on a line as the line rolls along a shape. சரிங்களா? இப்போ இங்கே நான் ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த டயக்ராம் பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. எந்த ஷேப் வேணாலும் இருக்கலாம், சர்க்கிள் அண்ட் ஹெக்ஸகன் பென்டகன் எதுனாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ அதில் ஒரு த்ரெட் எடுத்து ரோல் பண்ணுங்கள். ரோல்னா ஒரு ரிவல்யூஷன் ரோல் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு ரிவல்யூஷனை 360 ரோல் பண்ணுங்கள். தென் அகெயின் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ணும்போது நம்ம நம்ம த்ரெட்டு ரோல் பண்ணது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். சரிங்களா? இதுதான் இந்த கர்வு ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு இன்வொல்யூட் கர்வ். இந்த ஸ்கொயர் பாருங்கள், இந்த ஃபிகர் அனிமேஷன் ஃபிகரில் இங்கேருந்து ரொட்டேட் ஆக பாருங்கள். இது நமக்கு என்ன டைரெக்ஷன் ரொட்டேட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த கர்வ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் இன்வொல்யூட் கர்வ்ஸ். Problem: Draw an involute of a square whose side length 20 mm. Also draw tangent and normal to the curve from any point on the involute. அதாவது ஸ்கொயர் ஷேப்புக்கு இன்வொல்யூட் ட்ரா பண்ணணும். தென் டேஞ்சன் அண்ட் நார்மல் அந்த இன்வொல்யூட்டில் எந்த பாயிண்டில் வேணாலும் ட்ரா பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ சைடு கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்கொயரோட சைடு 20 mm கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணி 20 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. தென் இதோட டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. mm சைடு கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு 20 mmக்கு. தென் அதோட டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணோம். ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரி மார்க் பண்ணுங்க. சரிங்களா? 90 டிகிரி மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணி 90 டிகிரி மார்க் பண்ணுங்க. அடுத்து ஸ்கேல் யூஸ் பண்ணி 2 வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. எவ்வளோ mm ட்ரா பண்ணணும்? 20 mm ட்ரா பண்ணணும். 20 mmக்கு ஒரு லைனு, தென் அகெயின் 20 mm லைனு. இப்போ இந்த 20 mm ரெண்டு லைனையும் ஹாரிசான்டல் லைனாக ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நேமிங் கொடுக்கணும். நேமிங் ஏ பி சி டின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏபிசிடின்னு இதுக்கு நேமிங் கொடுத்தாச்சு. அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். சரிங்களா? பெரிமீட்டர் எவ்வளோன்னா 4 சைடு இருக்குது. ஒரு சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 mm கொடுத்துருக்காங்க. 4 சைடு மல்டிப்ளை பண்ணோம்னா 80 mm வரும். தென் அடுத்து என்ன பண்ணால் ஏ பாயிண்ட்லேருந்து 80 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. 80 mmக்கு ஒரு லைன். இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். தென் இதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மொத்தம் எத்தனை சைடு கொடுத்துருக்காங்க ஸ்கொயருக்கு? 4 சைடு இருக்கு. இந்த 4 சைடை இந்த டோட்டல் பெரிமீட்டரை 4ஆ டிவைட் பண்ணுங்க. 1 2 3 4. ஈச் ஒன் எவ்வளோ இருக்கணும்? 20 mm. சரிங்களா? 80 இருக்குது. 80 டிவைட் பை 4 20. தென் இதுக்கு நம்பரிங் கொடுத்துங்க. 1 2 3 and 4. அடுத்து இந்த ஒவ்வொரு சைடு ஏபிசிடி எல்லாத்துக்கும் பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுங்க. இப்போ ஏவுக்கும் டிக்கும் இது பர்பெண்டிகுலர் லைன். அடுத்தது ஏவுக்கும் பிக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுங்க. ஏவுக்கும் பிக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து பிக்கும் சிக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் சி பாயிண்ட்ல வச்சு ட்ரா பண்ணுங்க. அடுத்து சிக்கும் டிக்கும், சரிங்களா, டி பாயிண்ட்ல வச்சு ஒரு பர்பெண்டிகுலர் லைன். சரிங்களா? இப்போ 4 லைனுக்குமே பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. சரி, அடுத்து இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து 1 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேம்பஸ் எடுத்து மெஷர் பண்ணிட்டு பி பாயிண்ட்ல வச்சு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. இந்த ஆர்க்கு ஏவிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா?
ஏவுக்கும் 1க்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க. பி பாயிண்ட்ல கேம்பஸ் வச்சு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. அது ஏவுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஏவுலேருந்து 2 சரிங்களா? ஏவுலேருந்து செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி சி பாயிண்ட்ல வச்சுட்டு நம்ம அந்த ஆர்க் இருக்குங்களா, இந்த ஆர்க்லேருந்து கன்டினியூ பண்ணுங்க. அடுத்து ஏவுலேருந்து 3 எடுத்துட்டு டி பாயிண்ட்ல வச்சு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. அடுத்து ஏவுலேருந்து 4 வரைக்கும் மெஷர் பண்ணிட்டு ஏ பாயிண்ட்ல வச்சுட்டு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. இந்த கர்வை டார்க்காக ட்ரா பண்ணுங்க. இதுதான் நம்ம இன்வல்யூட் ஆஃப் ஸ்கொயர். நீங்கள் கேம்பஸ் யூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக டார்க்காக ஆர்க் ட்ரா பண்ணாலும் பண்ணலாம். இல்லைன்னா ஆர்க் அடிச்சுட்டு ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் இந்த கர்வ் ட்ரா பண்ணலாம். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டுக்கு எம்ன்னு நேம் கொடுத்துருக்கேன். அந்த கர்வில் எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணலாம். அடுத்து அந்த எம்மை ஏதாவது ஒரு பாயிண்டோட கனெக்ட் பண்ணுறேன். இங்கே டி பாயிண்டோட நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிற லைனை ட்ரா பண்ணுங்கள். இப்போ சிக்கும் டிக்கும் இடையில இருக்குது இந்த எம் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், டி பாயிண்டோட கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணுனா அந்த லைன் பேர் நமக்கு என்னது, நார்மல் லைன். எம்முக்கும் டிக்கும் ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணால் அது நமக்கு என்னது, நார்மல் லைன். இதுக்கு என் டேஷ் நேம் கொடுத்துக்குங்க. தென் நார்மல் லைனுக்கு பர்பண்டிகுலரு லைனு நமக்கு டேஞ்சன்ட் லைன். சரிங்களா? அங்கே ப்ரொடக்டர் இல்லை செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுங்கள். இதுக்கு டி டேஸ் நேம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோம், இன்வெல்யூட் ட்ரா பண்ணியாச்சு, டேஞ்சன்ட் லைன் அண்டு நார்மல் ட்ரா பண்ணியாச்சு. ஃபைனலாக ட்ரா பண்ணதுக்கப்புறம் டி டேஸ் டேஞ்சன்ட் லைனு, என் டேஸ் நார்மல் லைன் எழுதிடுங்க. சரிங்களா? தென் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன் ஆர் எம்எம் மென்ஷன் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கர்வ், இன்வல்யூட் ஆஃப் ஸ்கொயர். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள்.